செய்த அநியாயம் இருக்கிறதே, அது இன்றும் என்னுடைய நெஞ்சில் வாதிட்டுக் கொண்டிருக்கிறது, சங்கடத்தை தந்து கொண்டிருக்கிறது. எனவே அவனை நான் மன்னிக்க மாட்டேன். அவனுடைய நன்மைகளை எல்லாம் எனக்கு நீ பெற்றுத் தர வேண்டும் ரஹ்மானே, அதை செய் என்று அல்லாஹ்விடத்தில் அவன் சொல்லுகிறான். அல்லாஹ் கேட்கிறான், என்னப்பா அவன் இறங்கி வர்ற மாதிரி தெரியல, அவன் இறங்கி வர்ற மாதிரி தெரியல, எனவே உன்னுடைய நன்மையெல்லாம் நீ கொடுக்க வேண்டியது இருக்கு. இப்ப அவன் சொல்றான், யா அல்லாஹ், என்ன இடத்துல எங்க நன்மை இருக்கு? ஏற்கனவே பல விஷயங்கள்ல பாவம் செஞ்சதுக்கெல்லாம் நான் நன்மைகளை நிறைய கொடுத்துட்டு இப்ப நான் முஃப்லிஸா இருக்கிறேன். எல்லாத்தையும் இழந்தவனுக்கு பெயர் முஃப்லிஸ், இருந்து இழப்பவன். நான் இருந்தது எல்லாவற்றையும் இழந்தவனாக உன் சமூகம் நின்று கொண்டிருக்கிறேன். என்னிடம் எங்கே இருக்கிறது நன்மை? நான் அவனுக்கு தருவதற்கு என்னிடத்தில் நன்மை இல்லையா அல்லாஹ் என்று சொன்ன போது அல்லாஹ் இப்ப திருப்பி அவன் சொல்றான், அவன்கிட்ட நன்மை இல்லையாம்பா, அவன்கிட்ட நன்மை இல்லையா, விட்டுறேன். நன்மை இல்லதானே, போகட்டும். எங்கிட்ட தீமை இருக்குது, அதை அவனை சுமக்க சொல். நான் விடமாட்டேன் ரஹ்மானே, நான் விடமாட்டேன். அந்த அளவிற்கு நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். எனவே நான் அவனை விட போவதில்லை. என்னிடம் இருக்கக்கூடிய பாவத்தை சுமக்க சொல், நான் இன்னும் பரிசுத்தமாக ஆகிவிடுவேன். இவர்கிட்ட பாவத்தை அவர் சுமத்துட்டு இவர் பாவம் இல்லை, சோழக்கரோகத்தில் ரொம்ப பெரிய அந்தஸ்துக்கு இவர் போயிடுவார். ஆகவே என்னுடைய பாவத்தை சுமக்க சொல் என்று சொன்னதும் அல்லாஹ் அவனை திரும்பி பார்த்து சொல்றான், இதுக்கு மேல நீ எப்படிப்பா தப்பிக்க போறா? அவன் எல்லா வழியும் உனக்கு அடைச்சிட்டான். நீ எப்படி இல்லாம சொல்லி பார்த்தா ஒன்னும் முடியல, எல்லா வழியையும் அடைத்து விட்டான். எனக்கு ஏதாவது நீ மாறு புரிந்தால் அதை நான் மன்னிச்சிருப்பேன். உன்னுடைய சகோதரனுக்கு நீ அநியாயம் செய்திருக்கிறாய், துல்மு செய்திருக்கிறாய், அவன் மன்னித்தால் நான் மன்னிப்பேன், நான் என்ன செய்ய முடியும் என்று சொன்னதும் அந்த மனிதன் அப்படியே கதறி அழுகிறான். ஏற்கனவே பாவச்சுமைகளை சுமக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எனக்கு மேலும் பாவச்சுமை 1000 வருடங்கள் ஏற்கனவே இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த பாவத்தையும் சுமக்கும் பொழுது இன்னும் 1000 ஆண்டுகள் இருக்க வேண்டியது வருமே நரகத்தில் என்பதையெல்லாம் நினைத்து அவன் கண்ணீர் வடிக்கிறான். இந்த செய்தியை சொல்லும் பொழுது அருளே உருவான அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அழுதார்கள். என்னுடைய உம்மத்தில் ஒரு மனிதன் தப்பிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறான் என்பதை பார்த்து சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் வடித்தார்கள். அந்த நாள் அப்படிப்பட்ட நாள் தான் என்றும் அவர்கள் சொன்னார்கள். யாரும் தப்பிக்க முடியாது, தப்பிக்க முடியாத, சங்கடத்திலிருந்து விடுபட முடியாத, எல்லாம் அவனுக்கு முன்னால் அவன் செய்திருக்கக்கூடிய கர்மங்கள் காரியங்கள் அத்துணையும் அவனுக்கு முன்னால் பட்டியலிடப்பட்டு தரப்படும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் குர்ஆனில், லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. அந்த மனிதனுடைய கையில் பட்டோலை தரப்படும். அந்த பட்டோலையில் சின்னஞ்சிறிய விஷயமாக இருந்தாலும் சரி, பெண்ணம்பெரிய விஷயமாக இருந்தாலும் அத்துணையும் அதில் வடிவமைக்கப்பட்டிருக்கும், அத்தனையும் அதில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கும். அதில் அந்த பட்டோலை எதையும் விட்டு வைக்காது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதை மனிதன் சொல்வதாகவே சொல்லுகிறான். அவன் சொல்லுவானாம், என்ன இது, இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட இது எழுதி வச்சிருக்குதே, ஒன்னுத்தையும் இந்த பட்டோலை விடலையே. சூஃபியாக்கள் சொல்லி காட்டுவார்கள், மணலிலே அமர்ந்து சும்மா உட்காந்து கையை கிழிச்சிட்டு இருக்கிறோம்ல, கோடு போடுறோம், வட்டம் போடுறோம், படம் வரையணும், சும்மா மணல்ல உட்காந்துட்டு கடற்கரை உட்காந்து அதை செய்யத்தானே செய்யறோம். அந்த மாதிரி செய்வதும் கூட அவனுடைய பட்டோலையில் எழுதப்படும். வீண் வேலை செய்தான் என்று, வீண் வேலை செய்து கொண்டிருந்தான் என்பதையும் கூட அல்லாஹ் அதையும் எழுதி வைக்கிறான். எதுவும் விடுபடாது. அப்படிப்பட்ட கண்காணிக்க கூடியவனாக ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்தில் ஒரு மனிதன் அல்லாஹ்வின் சமூகத்தில் ஒரு வாதியிடம் இருந்து தப்பிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கதறக்கூடிய நிலையை பார்த்து அவர்களும் கண்ணீர் வடிக்கிறார்கள். அப்படியே கண்ணீர் வடிச்சு சொல்றாங்க, என் உம்மத்து தப்ப முடியாம தவிச்சு போய் நிற்கிறானே என்று அதை நினைத்தவர்கள் கண்ணீர் வடித்தார்கள். தொடர்ந்து சொன்னார்கள், அதற்கு பிறகு கிருபையாளனாகிய அருளே உருவாகிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த வாதியை பார்த்து சொன்னான். விடாப்புலியாக இருக்கக்கூடிய அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறான், இர்ஃபஅர் பஸரக், உன்னுடைய பார்வையை சற்று உயர்த்து, அங்க பார் என்று சொல்லுகிறான். அவன் பார்க்கிறான், ஃபரஃபா பஸரஹு, அவன் பார்வையை உயர்த்தி பார்க்கிறான். அங்கே ஒரு ஊர் இருக்கிறது, அங்கே ஒரு ஊர் தென்படு. எத்தகைய ஊர் என்று சொன்னால், வெள்ளியாலேயே உருவாக்கப்பட்ட கோட்டை கொத்தளங்கள். வெள்ளி
வெள்ளியினால் உருவாக்கப்பட்ட கோட்டை கொத்தலங்கள், அதற்குள்ளால் தங்க மாளிகைகள், பல வீடுகள், பெரும் பெரும் மாளிகைகள். அல்லாஹ் உருவாக்கி இருந்தா அது எப்படி இருக்கும்? இப்போ துனியாலேயே எவ்வளவு பெரிய மாளிகைகள் அப்படி இப்படி எல்லாம் காட்டுறாங்க, பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் உருவாக்கி இருக்கக்கூடிய தங்கத்தால் உருவாக்கப்பட்ட தங்க மாளிகைகள், சில்வர் சிட்டி, வெள்ளி பட்டணத்திற்குள்ளால் தங்க மாளிகைகள், அதில் மாணிக்கங்களும் மரகதங்களும் பொதிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவு அழகாக இருக்கு. இந்த மனிதன் கேட்கிறான், அதை பார்த்தோம் அப்படியே திகைச்சு போய் கேட்கிறான், யா அல்லாஹ், இத்தகைய அற்புதமான மாளிகைகள் இருக்கக்கூடிய இந்த ஊர் யாருக்கு? எந்த நபிக்கு, எந்த ரசூலுக்கு, எந்த ஷஹீதுக்கு, யாருக்காக இதை வழங்கப் போகிறாய் என்று கேட்ட போது அல்லாஹ் சொன்னான், இதை யாருக்கு அவ்வளவு லேசில வழங்க மாட்டேன். இதற்கு யார் காசு கொடுத்து வாங்குறாங்களோ, இதற்குண்டான கிரயத்தை யார் தருகிறார்களோ அவர்களுக்கு நான் இதை கொடுப்பேன். அல்லாஹ்விடத்துல அந்த மனிதன் கேட்கிறான், யா அல்லாஹ், இந்த நகரத்தை கிரயம் கொடுத்து வாங்குவதற்கு யாரால் முடியும்? இதை யாரால் வாங்க முடியுமா? துன்யாலேயே வாங்க முடியாத போது, கோடான கோடீஸ்வரனா இருக்கட்டும், அவனாலே கூட வாங்க முடியாத போது, எல்லாவற்றையும் இழந்தவர்களாக நாங்கள் நிற்கிறோம். இந்த நிலையில் இதை யாரால் வாங்க முடியும் ரஹ்மானே? ஆச்சரியமாக இருக்கிறது நீ சொல்வது என்று அந்த மனிதன் ஆச்சரியப்பட்டு கேட்கிறான். இதை வாங்குவதற்கு ஆள் இருக்கிறார்களா? யாரால் வாங்க முடியும்? வாங்க முடியும், அதை வாங்குவதற்கும் ஆள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னான். யா அல்லாஹ், அப்படியானால் அந்த ஆள் யார்? நான் பார்க்க வேண்டும், அந்த மனிதனை நான் காண வேண்டும். இதை வாங்குவதற்கும் ஆள் இருக்கிறார்களா? அப்படிப்பட்ட செல்வந்தர்களா? நான் பார்க்க வேண்டும் ரஹ்மானே. அதை யாரால் வாங்க முடியும்? அல்லாஹ் சொன்னான், உன்னால் வாங்க முடியும், உன்னால் வாங்க முடியும். யா அல்லாஹ், நீ என்னை கேலி செய்கிறாயா, கிண்டல் செய்கிறாயா? இவ்வளவு மகத்தான ஒரு நகரத்தை என்னால் வாங்க முடியும் என்று சொல்கிறாயே, அதற்கு எப்படி என்னால் கிரயம் தர முடியும்? உன்னால் தர முடியும். என்ன கிரயம்? உன்னுடைய சகோதரனை நீ மன்னித்தால் அதுவே அதற்கு கிரயம் என்று அல்லாஹ் சொன்னான்.